Hello students, inverse trigonometry function example 4.19 tan of a sin inverse x is equal to x by square root of 1 minus x square ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ன வேல்யூ எடுத்துக்க போகிறோம், given sin inverse எக்ஸை தீட்டாவாக கன்சிடர் பண்ண போகிறோம். sin theta equal to x, sin opposite side போகும்போது sin theta equal to x. இதில் இருந்து நம்ம sin thetaக்கு நம்ம based on sides of right angle triangle நம்ம சொல்ல முடியும். theta opposite side x, hypotenuse 1, adjacent side 1 minus x square. Hypotenuse square is equal to square of the sum of squares of other two sides. பித்தாகரஸ் தியரம் படிச்சிருக்கோம். அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு adjacent சைடோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்குது. ஸோ tan theta வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். tan theta ஈக்குவல் டு எக்ஸ் பை 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே தீட்டா அப்படின்றத நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம், சைன் இன்வர்ஸ் எக்ஸ். தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு ஃபஸ்ட்டே நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருது, tan theta tan of sin inverse x equal to x by square root of 1 minus x squareனு கிடைச்சிருது. சரியா? நெக்ஸ்ட் சம், இதுவும் அதே மாடல் தான். இங்கே சைன் முன்னாடி இருக்குது, இங்கே ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூ நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது a ப்ளஸ் பிக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம ஏவாக கன்சிடர் பண்ணி இதை சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பி டேர்மை சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ஏன்னு கன்சிடர் பண்ணுறேன். சைன் ஏ ஈக்குவல் டு 3/5, ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ் 3/5. ஸோ நம்ம அட்ஜசன்ட் சைடு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அட்ஜசன்ட் சைடு ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் காஸ் ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரியா? நெக்ஸ்ட்டு சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் 5/a அதை பியாக கன்சிடர் பண்ண போகிறோம். அதிலிருந்து சீக்கன் பி அண்ட் காஸ் பி, சீக்கன் பி வேல்யூலேருந்து காஸ் பியும் சைன் பியும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, சைன் ஏ ப்ளஸ் பி, சைன் ஏ மைனஸ் பியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னென்ன வேல்யூ வேணும், சைன் ஏ காஸ் பி, சைன் ஏ காஸ் ஏ, சைன் பி காஸ் பியோட வேல்யூஸ்லாம் வேணும். ஸோ அதுக்காக கிவன் ரேஷியோஸ்லேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ காஸ் பிக்கு காஸ் பி adjacent side by hypotenuse and sin பியோட வேல்யூ opposite side by hypotenuse. இப்போ நம்ம என்னென்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், சைன் ஏ காஸ், சைன் பி காஸ் ஏ காஸ் பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதை நம்ம கிவன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். இந்த டேர்ம் நம்ம ஏவாக எடுத்திருக்கோம், இந்த டேர்ம் பிஏ எடுத்திருக்கோமா. ஸோ சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி இந்த வேல்யூஸ்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4.21 tan inverse of 1/2 plus tan inverse of 1/3 equal to pi/4. tan inverse of a plus tan inverse of b, tan inverse of a plus tan inverse of bக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். tan inverse of a plus b by a minus b. a பிளேஸில் என்ன வேல்யூ இருக்குது, 1/2, b பிளேஸ் 1/3. ஸோ ஏபி வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஃப்ராக்ஷனில் ஆன்சர் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிருது, pi/4. 3 எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணும்போது 5/6 5/6 கேன்சல், tan inverse 1 equal to pi/4. ஸோ ஃபைனல் ஆன்சர் pi/4. நெக்ஸ்ட்டு இதுவும் அதே மாடலில் தான். இங்கே 2 tan inverse 1/2 ப்ளஸ் tan inverse 1/7 இருக்குது. நம்ம ஆல்ரெடி படித்த ஃபார்முலா tan inverse a ப்ளஸ் tan inverse bக்கு தான் ஃபார்முலா படிச்சிருக்கோம். இதில் 2 tan inverse of 1/2ன்னு சொல்லியிருக்கிறதுனால இதை நம்ம 2 வேல்யூஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். tan inverse 1/2 ப்ளஸ் tan inverse 1/2. ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ நம்ம என்ன எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம், tan inverse 1/2 ப்ளஸ் tan inverse 1/2 ப்ளஸ் tan inverse 1/7 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இந்த 2க்கும் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். இந்த 2 டேர்ம்ஸ்க்கு ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். என்ன ஃபார்முலா, tan inverse a plus b by 1 minus a by ab. இதிலிருந்து நம்ம இந்த டேர்ம்ஸ் 2 டேர்ம்ஸுக்கு வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆன்சர் கிடைக்குது, tan inverse 9/13. ஸோ இந்த 2 டேர்ம்ஸோட வேல்யூ நம்ம என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், tan inverse 9/13. again
திரும்ப நம்ம என்ன ஃபார்முலாவே அப்ளை பண்ண போகிறோம், tan a ப்ளஸ் tan இன்வர்ஸ் a ப்ளஸ் tan இன்வர்ஸ் b ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் tan இன்வர்ஸ் ஆஃப் 31/26 17/26 கிடைக்குது. 26 கேன்சல் ஆகும்போது ஃபைனல் ஆன்சர் 31/17 கிடைக்குது. இது போடும்போது ஃப்ராக்ஷன், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்லாம் ப்ராப்பராக போடணும். சரியா? ஸோ ஆன்சர் 31/17. 4.22 cos inverse x, cos inverse y, cos inverse z இந்த 3 வேல்யூஸோட அடிஷன் பையாக இருக்குது. கிவன் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2xyz ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், cos inverse x ஈக்குவல் டு ஆல்ஃபா, cos inverse y ஈக்குவல் டு பீட்டா அண்ட் cos inverse z ஈக்குவல் டு காமா. அதிலேருந்து cos ஆல்ஃபா, cos பீட்டா, cos காமாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, cos inverse x ப்ளஸ் cos inverse y ப்ளஸ் cos inverse z ஈக்குவல் டு பைன்ற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ்க்கு மட்டும் ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் இசட்னு கிடைக்குது. இந்த காஸ் டபுள் சைடுமே காஸ் வேல்யூ நம்ம ஆட் பண்ணும்போது காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் இசட்னு கிடைக்குது. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஏ ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கொஷின்லேயே நம்ம படிச்சிருக்கோம், காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸ், அதிலேருந்து நம்ம சைன் ஆல்ஃபா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி காஸ் பீட்டா வேல்யூ இருக்குது, அதிலேருந்து சைன் பீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? சைன் பீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். காஸ் ஆல்ஃபா எக்ஸ்ன்னு இருக்குன்னா சைன் ஆல்ஃபா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ஒய் அப்படின்னா சைன் பீட்டா 1 மைனஸ் ஒய் ஸ்கொயராக இருக்கும். அந்த வேல்யூவை கிவன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, xy minus square root of 1 minus x square into square root of 1 minus x square கிடைக்குது. இந்த cos alpha plus betaன்ற வேல்யூ நம்ம எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம், cos of pi minus cos inverse xக்கு ஈக்குவல். இந்த pi minus cos inverse xை நம்ம மைனஸ் காஸ் pi மைனஸ் அப்படின்னாவே செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் வேல்யூ நெகட்டிவ். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் இசட், காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் இசட்னு எடுத்துக்கிறோம். இந்த காஸ் கேன்சல் ஆகும்போது ஃபைனல் ஆன்சர் மைனஸ் இசட்னு கிடைக்குது. ஸோ நம்ம கிவன் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், எக்ஸ்ஒய்யும் எக்ஸ்ஒய் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயரும் மைனஸ் இசட்டும் ஈக்குவல்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் இருக்கிற வேல்யூஸை ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். இந்த இசட் ஆப்போசிட் சைடு வந்துருச்சு, இந்த ஃபுல் டேர்முமே ஆப்போசிட் சைடு போயிருக்கு. அப்போ தான் நம்ம ஸ்கொயர் பண்ணிவிட்டு கிவன் கொஷினுக்கான ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். டபுள் சைடுமே ஸ்கொயர் பண்ணும்போது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். இங்கே இருக்க வேல்யூஸ் எல்லாமே சேம் சைடு எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது எல்லாமே ஆப்போசிட் சைடு வரும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2xyz ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிருது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கோம், காஸ் இன்வர்ஸ் எக்ஸ், காஸ் இன்வர்ஸ் y, காஸ் இன்வர்ஸ் z ஆல்ஃபா பீட்டா காமான்னு கன்சிடர் பண்ணிடுறோம். அதில் ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸை யூஸ் பண்ணி காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அதில் xy காஸ் ஏ காஸ் பி சைன் ஏ சைன் பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு காஸ் ஆஃப் பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் இசட்டோட வேல்யூ மைனஸ் இசட்னு கிடைக்குது. அந்த வேல்யூ 2 வேல்யூஸை ஈக்குவல் பண்ணும்போது ஈக்குவல் பண்ணிவிட்டு ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.23 a1 a2 அரித்மெட்டிக் ப்ரக்ரஷன் வித் காமன் டிஃப்ரென்ஸ் d. காமன் டிஃப்ரென்ஸ் d அப்படின்னாவே நான் என்ன சொல்வோம், a2 மைனஸ் a1 இஸ் ஈக்குவல் டு காமன் டிஃப்ரென்ஸ் d, a3 மைனஸ் a2 ஈக்குவல் டு d அண்ட் a4 மைனஸ் a3 இஸ் ஈக்குவல் டு d. t2 மைனஸ் t1 இஸ் ஈக்குவல் டு காமன் டிஃபரன்ஸ் டின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா, அதே தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரூவ் பண்ணியிருக்கோம். tan இன்ட்டு tan இன்வர்ஸ் இந்த வேல்யூஸ் எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம், an மைனஸ் a1 பை 1 ப்ளஸ் a1 a2 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும்.
இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது, டி பை 1 + a1 a2 இருக்கிறதுனால நம்ம இங்கே என்ன எடுத்துக்கலாம், a1 a2, இங்கே டினாமினேட்டரில் a1 a2ன்ற டேர்ம்ஸ் இருக்கிறதுனால நம்ம நியூமரேட்டர் டின்றதை என்னவா எடுத்துக்கலாம், a2 - a1. இங்கே a2 a3 இருக்குது. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், a3 - a2ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு டேர்முக்கும் நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடச்சிரும், ஒவ்வொரு டேர்முக்குமே நம்ம செப்பரேட்டாக tan இன்வர்ஸ் டி இந்த டேர்ம் நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறோம், a2 - a1 by 1 + a1 + a2. இதில் நம்மளுக்கு என்ன தெரியும், tan இன்வர்ஸ் a - tan இன்வர்ஸ் b = tan இன்வர்ஸ் a - b by 1 + ab அப்படின்ற ஃபார்முலா படிச்சிருக்கோம், ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டியில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் d by 1 + a1 + a1 a2வோட வேல்யூ இந்த மாதிரி கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு டேர்முக்கும் நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குது, ஃபைனலாக இந்த மாதிரி ஆன்சர் கிடைச்சது. அந்த கிவன் வேல்யூஸில் கிவன் கொஷினில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னென்ன டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிடுது, இந்த டூ டேர்ம்ஸை ஆட் பண்ணும்போது என்ன டேர்ம் கேன்சல் ஆகும், a2 இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இருக்க tan இன்வர்ஸ் d by 1 + a3 a4 பண்ணும்போது tan இன்வர்ஸ் a3 tan இன்வர்ஸ் a3 கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிட்டே போகும். ஸோ ஃபைனலாக என்ன வேல்யூ மட்டும்தான் இருக்கும், tan இன்வர்ஸ் ஆஃப் an அண்ட் tan இன்வர்ஸ் ஆஃப் an - 1 மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த வேல்யூக்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைச்சது, tan இன்வர்ஸ் ஆஃப் an - a1 by a1 + a2, tan a minus tan b ஃபார்முலா tan a minus b by 1 + ab. ஸோ இது ப்ராப்பர்ட்டியில் படிச்சிருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிருது. சரியா, வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம். அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷனில் டி வேல்யூ எடுத்துக்கிறோம், டினாமினேட்டர் பேஸ் பண்ணி டியோட வேல்யூ கன்சிடர் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டி tan இன்வர்ஸ் a - tan இன்வர்ஸ் b ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சது. ஒரே ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சுட்டு அப்படின்னா எல்லாமே ஈஸி. நெக்ஸ்ட்டு 4.24, tan இன்வர்ஸ் 1 - x by 1 + x 1/2 into tan inverse x, tan inverse of 1 - x by 1 + x. இதில் பார்த்ததுமே உங்களுக்கு ஞாபகம் வரும் ஃபார்முலா, இங்கே பார்த்ததுமே ஞாபகம் இருக்குது, 1 - x by 1 + xன்னு இருக்குது. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ π/4, tan π/4ஓட வேல்யூ 1. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ tan இன்வர்ஸ் a minus tan inverse b equal to tan inverse of a minus b by a plus b ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இங்கே நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம், a பிளேஸில் என்ன இருக்குது 1, b பிளேஸில் என்ன இருக்குது x. ஸோ 1 - x இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிடுறோம். இதை அப்ளை பண்ணும்போது tan inverse of 1 - x by 1 plus x equal to 1/2 tan inverse x. given கொஷினை பாருங்கள், இந்த LHS எடுத்துகிட்டு RHS ப்ரூவ் பண்ண சொல்லலை, எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, சால்வ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சால்வ்னு கொடுத்துருக்கிறதுனால இது 2 வேல்யூஸை ஈக்குவல் பண்ணுறோம். tan இன்வர்ஸ் 1 மைனஸ் tan இந்த வேல்யூ நம்ம என்னவா ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம், tan இன்வர்ஸ் 1 மைனஸ் tan இன்வர்ஸ் x. இங்கே இந்த சைடு 1/2 tan இன்வர்ஸ் x. இந்த tan இன்வர்ஸ் x டேர்ம் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ரெண்டுமே லைக் டேர்ம்ஸாக இருக்கிறதுனால tan இன்வர்ஸ் x அவுட் சைடு எடுத்துக்கிறோம், 1/2 + 1. இதை சால்வ் பண்ணும்போது tan இன்வர்ஸ் x equal to 3/2 அப்படின்னு கிடைக்குது. 3/2 into tan இன்வர்ஸ் x. tan இன்வர்ஸ் 1ஓட வேல்யூ π/4. எந்த வேல்யூ ஆப்போசிட் சைட் போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகுமா, tan இன்வர்ஸ் x equal to π/4 into 2/3ன்னு கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஸோ tan இன்வர்ஸ் எக்ஸோட வேல்யூ π/6ன்னு கிடச்சிருது. ஸோ இதுலேருந்து நம்மளோட எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இல்லையா, tan ஆப்போசிட் சைட் போகும்போது tan π/6ன்னு கிடைக்குது. tan π/6ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், தட் இஸ் 1/√3. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், 1/√3 இஸ் த எக்ஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ சால்வ்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சால்வ்னு கொடுத்துருக்காங்க, என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணோம், tan a minus tan b ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு tan இன்வர்ஸ் எக்ஸ் வேரியபிள் டேர்மை செப்பரேட்டாக எடுத்துகிட்டு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரியா, நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின்லேயும்
சால்வ்னு தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சைன் இன்வர்ஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். எந்தெந்த வேல்யூக்குள்ள எக்ஸ் வேல்யூக்கு ரேஞ்ச் வேல்யூ கிரேட்டராக இருக்கும், சைன் இன்வர்ஸ் வேல்யூ கிரேட்டராக இருக்குன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்மளுக்கு ஆல்ரெடி சைன் அண்ட் காஸ் ரிலேட் பண்ணுற ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு π/2. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, சைன் இன்வர்ஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த இன்இக்வாலிட்டியில் நம்ம என்ன செய்ய போகிறோம், எல்லா சைடுமே சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஆட் பண்ணுறோம். சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இந்த சைடு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஆட் பண்ணுறோம், ஆர்ஹெச்எஸ் சைடும் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஆட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு 2 சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு π/2ன்னு கிடைக்குது. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 2 ஆப்போசிட் சைட் போகும்போது π/4ன்னு ஆன்சர் கிடைச்சது. ஸோ அந்த லிங்க் சைன் ஃபங்க்ஷன் இன்க்ரீசஸ் -π/2 எக்ஸ் வேல்யூ என்ன நம்மளுக்கு தெரியும், எக்ஸ் வேல்யூ சைன் இன்வர்ஸில் மேக்ஸிமம் எக்ஸ் வேல்யூ டொமைன் வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு சைன் π/4ன்னு கிடைக்குது. எக்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும், 1/√2வோட பிக்கஸ்ட் வேல்யூவாக இருக்கும். ஸோ அங்கேயும் இன்இக்வாலிட்டியாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஆன்சரும் இன்இக்வாலிட்டியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 1/√2வை விட பிக்கஸ்ட் நம்பர்ஸாக எக்ஸ் இருக்கும். சரியா, இந்த கொஷினும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 4.26 cot of sin inverse x equal to square root of 1 minus x square by x அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். நீங்கள் ஷோ தட் தான் கொடுத்துருக்காங்க, சால்வ் கொடுத்துருக்காங்களா ஷோ தட் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சம் போடணும். இப்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை நம்ம தீட்டான்னு எடுத்துக்கிறோம். சைன் தீட்டா ஹைப்போட்டனஸ் பை ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ். அதிலேருந்து நம்மளால் என்னென்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், காஸ் தீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், காஸ் தீட்டா வேல்யூ அண்ட் tan காட் தீட்டா வேல்யூ காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ். தீட்டாவை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணியிருக்கோம், சைன் இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த வேல்யூ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். சரியா, நெக்ஸ்ட்டு 4.27 tan inverse 2x tan inverse 3x equal to π/4. tan inverse x tan inverse a plus tan inverse b ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். அந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு டைரெக்டாகவே கிடச்சிரும். என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரூவ் பண்ண சொல்லலை, சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு அடிஷன் சப்ராக்ஷன்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ என்ன செய்கிறேன், tan இன்வர்ஸ் ஆப்போசிட் சைட் போகுது. இந்த வேல்யூஸை ஃப்ராக்ஷன் வேல்யூ சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு 5x by 1 minus 6x square equal to 1ன்னு கிடைக்குது. இதிலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 2 ஆன்சர்ஸ் கிடைக்குது. x equal to -1 and x equal to 1/6. x equal to -1 அப்படின்ற வேல்யூ நாட் சாட்டிஸ்ஃபை ஆகாத வேல்யூவாக இருக்கிறதுனால, இந்த கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாதுன்றதுனால x equal to 1/6 மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். x equal to 1/6. Next sum, tan inverse x minus 1/2 tan inverse x plus 1/x plus 2. இதிலேயே நம்ம ஃபார்முலா பார்த்ததுமே தெரியும். tan inverse a tan inverse b between plus symbol இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன இருக்குது, இந்த 2 டேர்ம்ஸ், இது ஒரு tan inverse a, இது tan inverse, இது ஃபுல்லாகவே a, இந்த ஃபுல் டேர்முமே பியை கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ கன்சிடர் பண்ணி நம்ம ஃப்ராக்ஷன் சால்வ் பண்ணும்போது எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணணும். x minus 2 x plus 2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டேர்மோட x plus 2 மல்டிபிள் அண்ட் டிவைட், அண்ட் செகண்ட் டேர்மோட x minus 2 மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணுறோம். அப்போ சேம் டினாமினேட்டர் கிடச்சிரும். இதுக்கப்புறம் நம்ம இங்கே சேம் டினாமினேட்டரில் இருக்கும், இந்த 2 டேர்ம்ஸு கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, x minus 1 plus x plus 2. இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம், x into x x into 2 1 into x 1 into 2 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் கிடைக்கும். அதே மாதிரியே ஒவ்வொரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஃபார்ம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன், இதில் நம்ம a plus b into a minus b ஃபார்மேஷனில் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஃபைனலாக சால்வ் பண்ணி சேம் வேரியபிள் டேர்ம்ஸில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக tan inverse of 2x cube minus 4
பை 1 மைனஸ் 3ன்னு இருக்குது. இந்த வேல்யூ கிவன் கொஷின் எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க, π/4. அப்போது π/4 tan இன்வர்ஸ் ஆப்போசிட் சைட் போகும்போது tan π/4ஓட வேல்யூ 1. இதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணும்போது 2x² மைனஸ் 4 ஈக்குவல் டு மைனஸ் 3ன்னு கிடைக்குது. இதை சால்வ் பண்ணும்போது x² ஈக்குவல் டு 1, x² ஈக்குவல் டு 1/2, x ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2ன்னு கிடைச்சிருது. சரியா, எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். கிவன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, சால்வ்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம், tan இன்வர்ஸ் ஏ ப்ளஸ் tan இன்வர்ஸ் பி. இதில் ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன் அடிஷன் சப்ராக்ஷன்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக சம் சால்வ் பண்ணிடலாம். சரியா, நெக்ஸ்ட்டு இதுலேயும் சால்வ் த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சால்வ் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த டேர்மில் ஃபஸ்ட் என்ன செஞ்சுருக்கோம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பை 1√1 + x² தீட்டான்னு எடுத்திருக்கோம். அதிலேருந்து சைன் தீட்டாவோட வேல்யூ ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ். ஆப்போசிட் வேல்யூ எக்ஸ், ஹைப்போட்டனஸ் வேல்யூ √1 + x². நெக்ஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க, adjacent side வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். adjacent சைடோட வேல்யூ என்னவாக இருக்கும், 1. ஸோ இதிலேருந்து நம்ம cos A வேல்யூ cos தீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். cos தீட்டா வேல்யூ 1/√1 மைனஸ் x². கிவன் கொஷனில் இருக்க LHS நம்ம எடுத்துட்டோம். LHSலேருந்து cos தீட்டாவோட வேல்யூ 1/√1 + x² தீட்டா. நெக்ஸ்ட்டு RHS வேல்யூ பாருங்கள். RHSல என்ன இருக்குது, ப்ராக்கெட்டில் cot இன்வர்ஸ் ஆஃப் 3/4ன்னு இருக்கா. அந்த வேல்யூலேருந்து நம்ம திரும்ப என்ன செய்ய போகிறோம், சைன் தீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். cot இன்வர்ஸ் 3/4 இருக்குது. இதை நம்ம அட்ஜசன்ட் சைட் பை ஆப்போசிட் சைடுன்னு சொல்லலாம். இதிலேருந்து நம்ம ஹைப்போட்டனஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதிலேருந்து சைன் தீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரியா, சைன் ஆஃப் cot இன்வர்ஸ் 3/4 சைன் தீட்டா ஈக்குவல் டு 4/5. ஸோ நம்மளுக்கு LHSலேயும் 4/5 கிடச்சிருக்கு, RHSலேயும் 4/5 கிடச்சிருக்கு. LHS வேல்யூலையும் 4/5. LHS சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. LHSல என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 1/√1 + x². RHSல 4/5 கிடச்சிருக்கு. இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 1/√1 + x², 4/5 கிடச்சிருக்கு. இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக டபுள் சைடும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் x² ஈக்குவல் டு 9/16 கிடைக்குது. x ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3/4. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், ஒவ்வொரு டேர்ம் LHSக்கு செப்பரேட்டாக வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், RHSக்கு 2 செப்பரேட்டாக வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரியா, அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷனில் கேர்ஃபுல்லாக போடுங்க. Okay students, thank you.